எம்ஐ ஒரு சாம்பியன் டீம் நிரூபிச்சிட்டாங்கன்னா சொல்லணும். எம்ஐக்கும் டெல்லிக்கு நடந்த WPL 3ஆம் சீசன் ஃபைனலில் டாஸ் வின் பண்ண டெல்லி முதல்ல பவுலிங் தேர்ந்தெடுக்க முதல்ல பேட் செய்த எம்ஐக்காக சீசன் ஃபுல்லாக நல்லா ப்ளே பண்ண மேத்யூஸ் ஆடத்தோட ஆரம்பத்தில் விக்கெட் கொடுத்துட்டு போக அடுத்து வந்த சிவர்பில் நல்லா ப்ளே பண்ணுவாங்க பார்த்தா அவங்களும் 30 ரன் விக்கெட் கொடுத்துட்டு போகணும். எம்ஐ ஒரு மோசமான நிலைக்கு போயிருப்பாங்க. அடுத்து வந்த கேப்டன் ஹர்மன் பிரீத் கர் டீமுக்காக பொறுப்பாக ப்ளே பண்ணி 66 ரன் அடிக்க இவங்களோட அந்த எக்ஸலண்டான இன்னிங்ஸ்னால 20 ஓவர் முடிவில் எம்ஐ 149 ஒரு டீசனான டோட்டலுக்கு போயிருப்பாங்க தான் சொல்லணும். அடுத்து ஓப்பனிங் வந்த டிசியோட ஓப்பனர்ஸ் மெக்லாண்டிங் சஃபாலி ஒரு ஆட்டத்தோட ஆரம்பத்தில் விக்கெட் கொடுத்துட்டு போக அடுத்து ஜோனஸ் நாச்சும் நல்லா ப்ளே பண்ணுவாங்க பார்த்தா அவங்களும் விக்கெட் கொடுத்துட்டு போக சிவர்பின் பேட்டிங் தான் நல்லா பண்ணலான்னு பார்த்தா பவுலிங் எக்ஸ்டெண்டா பவுலிங் போட்டு 3 விக்கெட் எடுக்கணும். எம்ஐ அணியோட அந்த அசத்தரான பவுலிங்னால டெல்லி அணியை 141 ரன் மட்டுமே அடிக்க விட்டுருப்பாங்க. இதனால எம்ஐ அவங்களோட செகண்ட் இன்னிங்ல அடிச்சிருக்காங்க. டெல்லி அவங்களோட 3வது ஃபைனல் தொடர்ந்து வந்து 3வது ஃபைனல்லே தோத்துட்டாங்கன்னா சொல்லணும். என்னதான் டெல்லி அணியை பார்க்க ஒரு பக்கம் பாவமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் மும்பை அணி ஆரம்பிக்கிற எல்லா அணியுமே எல்லா லீக்லையும் கப் அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ வேர்ல்டுலேயே நம்பர் 1 பிரான்ச்சைசியா எம்ஐ தான் இருக்காங்க. உமன்ஸ் ஐபிஎல் முடிஞ்ச கையோட அடுத்த ஒரே வாரத்தில் மென்ஸ் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.